அவனுடைய ஆயுதம் அது முழு போர் ஆயுதமாக இருக்கும் என்றால் எல்லா வழியிலையும் அது நமக்கு போதுமாக இருக்கும். இதுதான் முழு சண்டை சொன்னா இதை விட இனி வேறு ஒன்றும் இல்லை ஆயுதம். அது கம்ப்ளீட் நாம சொல்றது அது முழுமை முழுமை. இதான் முழு சண்டை. இனி அதுக்கு பிறகு வேற ஒன்றும் அதுல இல்லை, வேற ஒன்றும் சேர்க்கப்படவும் தேவையில்லை அதுல. அதனால நம்மளுடைய கிறிஸ்தவ போராளிகளுக்கு எந்த பக்கத்தில் இருந்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவ்வளவு தாக்குதலையும் எதிர்கொள்றதுக்கு இவ்வளவு ஆயுதமும் போதும். இதோட வேற எந்த ஆயுதமும் அவசியம் இல்லை. நாங்கள் திருப்பி தாக்குறதுக்கும் சரி, நாங்கள் பாதுகாப்பு எடுக்கிறதுக்கும் சரி, இந்த 6 ஆயுதமும் தான். இதை விட வேற எந்த ஆயுதமும் நமக்கு தேவையில்லை. ஐயோ இந்த ஆயுதங்கள் 10 என்று சொல்லுவதற்கு எங்களுக்கு மனுஷரான எங்களுக்கு எந்த அதிகாரையும் இல்லை. அது வேதம் சொல்லுது, அது தேவனுடைய முழுமையான ஆயுதம். 16வது வசனத்தை உதாரணத்துக்கு நாம எடுத்தா, பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம். அப்ப சாத்தானுடைய எந்த தாக்குதல்களுக்கும் எந்த தாக்குதல்கள் ஆயிருந்தாலும் அஸ்திராயுதங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பிசாசனுடைய எந்த அம்புகளையும் நாம அந்த அம்பினுடைய நெருப்புகளை அவிக்கணும், அந்த அம்பு நம்மளை தாக்காம இருக்கணும் என்றதுக்கு தேவையான ஒரே ஒரு அந்த ஆயுதம் விசுவாசம் எனும் கேடகம். பிசாசு எந்த பக்கத்திலிருந்து எப்படி எய்தாலும் அவன் எல்லா குண்டுகளையும் அப்படியே செயலிழக்க பண்றதும் அது அதுல இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கும் இருக்கிற ஒரே ஆயுதம் விசுவாசம் எனும் கேடகம். இப்படிதான் நாம 6 ஆயுதத்தையும் பார்க்க போறோம். தலையிலிருந்து கால் விரல் வரைக்கும் முழு உடம்பையும் மறைக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு முழுமையான ஆயுதத்தை தந்திருக்கிறார். முழு ஆயுதங்களும் தரப்பட்டிருக்குது. அதனால அந்த விசுவாசம் என்னும் கேடயமே எங்களுக்கு போதும் சாத்தானுடைய எந்த அக்கினி அஸ்திரங்களையும் அடிச்சுடைக்கிறதுக்கு. அதைத்தான் எங்களுக்கு அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு 3:16 சொல்லிக்கல, கடவுளுடைய மனுஷன் அவன் அது கடவுளுடைய மனுஷனாக தொடர்ச்சியாக நிப்பாட்டி வச்சு அவனை பூரணப்படுத்தி விடுது. ஏது? வேத வசனம். விசுவாசம் எதனால வரும்? கேள்வியால வரும். கேள்வி எதால வரும்? தேவனுடைய வசனத்தால வரும். விசுவாசம் என்னும் கேடயம் அப்ப பேசிக்கா ஏது? 66 புத்தகங்களுடைய சத்தியம். 66 புத்தகங்களுடைய சத்தியங்களால நாங்கள் அதுதான் எங்களுடைய கேடகமாயிருந்தா பிசாசனுடைய எல்லா தந்திர உபாயங்களையும் அவனுடைய அக்னியாஸ்திரங்கள், அவன் ஷெல்லடி பொம்மரடி, அவனுடைய எல்லா AK-47, அவனுடைய சகல 50 கலிபரா எந்த தாக்கல ஸ்புட்னிக்கா ஏதாவது அடிச்சாலும் எல்லாத்தையும் நாம அப்படியே வானத்திலே வச்சு இஸ்ரேல் யூஸ் பண்ற மாதிரி ஹமாஸ் கேட்கிறான அது வரையிலே வானத்திலே வச்சு அது கூட மாதிரி விரிச்சு அப்படியே எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி தான் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஷீல்ட 66 புத்தகத்தில் இருக்கிற அவ்வளவு அந்த அதான் விசுவாசம் எனக்கு கேடகம் பேசிக்கா. உதாரணத்துக்கு ஒரு ஆயுதத்தை அதுகானும் தேவனுடைய மனுஷனை பூரண முழுமையாக அவனை காக்கிறதுக்கு. இப்படி ஒவ்வொரு ஆயுதத்தை நாம சிந்திக்க போறோம். 6 பீஸையும் அது அவ்வளவுமே காணும் நமக்கு எதிராக இருக்கிற எந்த போராட்டத்தை நாம முறியடிக்கிறதும் நாம திருப்பி தாக்குறதுக்கு. அதனால
தேவனுடைய போர் ஆயுதம் அது முழுமையானது. அதோட ஒண்ணு கூட்டவன் தேவையில்லை. அதுல ஏதாவது குறைச்சா பிரச்சனை நமக்கு தான். நாம தான் காயப்படுவோம். நமக்கு தான் பெரும் செத்த ஓட்டங்கள் எல்லாம் கூடிடும், செத்த போக்கெல்லாம் பேர். அப்ப சில பேரும் எங்களுக்கு சொல்லலாம், பரிசுத்தவான்கள் பல காயப்பட்டிருக்கிறேன் தானே சாத்தானுடைய அக்கினி ஆஸ்திரங்கள் என்று. உதாரணத்துக்கு நாங்கள் ஏற்கனவே படிச்ச மாதிரி நோவா, லோத்து, ஆபிரகாம், தாவீது, பேதுரு முக்கியமான படத்தளபதிகள். இந்த 6 பேரும் இதை விட இன்னும் கனவேர் நாமல் சொல்லலாம். ஆனா இந்த பரிசுத்தவான்கள் சாத்தானிய அக்கினி ஆஸ்திரங்களால ஏதோ ஒரு வித இடத்திலேயாவது அவர்கள் காயப்பட்டதை எங்களுக்கு வேதம் காட்டுது. அப்ப என்னன்னு சொல்றீர்கள், இது காணும் என்று நமக்கு. உண்மையில தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அது தேவனுடைய ஆயுதம், அதுதான் முழு ஆயுதம் என்று சொன்னா அந்த ஆயுதங்கள்ல இல்ல பிரச்சனை. அதை பயன்படுத்தின பரிசுத்தவான்களுடைய கவன ஈனமும் அசண்ட ஈனமும் தான் காரணம். கேர்லெஸ் அண்ட் நெக்லிஜென்ஸ். ஆபிரகாமுடைய கவன ஈனம், நோவாவினுடைய கவன ஈனம், லோத்தினுடைய அசண்ட ஈனம், பேதுருவினுடைய அசண்ட ஈனம். அந்த ஆயுதங்களை அவர்கள் ஒழுங்காக அணிய இல்லை, அதை பயன்படுத்த இல்லை. நாம தலையிலிருந்து விரல் வரைக்கும் ஃபுல்லா மூடுறதுக்கு கடவுள் ஆயுதங்களுக்கு அவற்ற ஆயுதம் போதுமா இருக்குதுண்டா என்னண்டு நாமல் குண்டடி விடுவோம், என்னண்டு நாங்கள் உலகத்தாலேயும் மாம்சத்தாலேயும் பிசாசாலேயும் நாங்கள் தாக்கப்பட்டேக்கல என்னண்டு நாங்கள் காயப்படுவோம். ஏதோ அந்த 6 ஆயுதங்கள்ல எங்கேயோ நாமல் அதை கவனம் அணியல அல்லது ஏதோ ஒரு இடவழிய விட்டு இருக்கிறோம். இது ஆயுதத்துக்களை அந்த ஹோல் ஆர்மர் ஆஃப் கோட கீறுனியல்டா அது தலையில இருந்து அப்படியே இந்த கண் இந்த மூக்கு இதெல்லாம் இதண்டி அப்படியே ஃபுல்லா தான் போட்டு இருக்குது. கைகள் எல்லாம் ஃபுல்லா ஆமர்றா. அப்ப என்னென்ன தாக்கப்பட்டது, என்னென்று தாக்கப்பட்டது. பேதுரு விசுவாசம் என்ற கேடகத்தை ஒழுங்கா பிடிக்கல, அதனால அவனை அறியன் என்று சத்தியம் பண்ணினார். அவற்றை கொள்கை பெற்ற உறுதியா நிக்கல, கொள்கை பெற்ற விசுவாசம் என்று சொல்றோம். பேதுரு கேடக விசுவாசம் என்ற கேடகத்தை ஒழுங்கா கவ பண்ண தன்னை பிடிச்சு, அதனால அக்கினி ஆஸ்திரத்தை கவுண்டார். பிசாசம் சுழல்ல முடக்க கேட்கிறான். ஒழுங்கா விசுவாசம் என்ற கேடகத்தை பிடிச்சிருந்தா ஏன் பேதுரு காயப்படணும்? அப்ப என்ன அர்த்தம்? பேதுருனுடைய கவன ஈனம் அல்லது அசண்ட ஈனம். நோவா நீதியன் என்ன மார்க்கவசத்தை அவர் ஒழுங்கா போட இல்லை. பிரஸ்ட் பிளேட் நீதி என்ன மார்க்கவசம் போடாத வழியால முடிச்சு போச்சு நோவாட கேஸ். நீதி விடுபட்டு போச்சு. அதுல அடிவேண்டின விழுப்பு நடந்த காயப்பட்ட முழு பரிசுத்தவான்களும் இந்த 6 அந்த போர் ஆயுதங்களை சரியாக அணிஞ்சிருக்கல. அந்த போர்ல அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டோம். நம்ம போன முறை சொன்னாம போராடி என்றதை ஒழுங்கா விளங்கி இருந்தா என்னென்று ஆயுதங்களை கலட்டி வைப்பேன். சாகும் வரைக்கும் போராட்டம் தான் என்றது முடியும். அப்புறம் என்னென்று எப்பயுமே எந்த பக்கமும் 6 அந்த ஆயுதங்களும் அடிக்கப்பட்டு சரியாக இருந்திருந்தா எவன் எந்த நேரம் தாக்கினாலும் நாம காயப்பட வேண்டியதில்லை. அதனால இது கடவுளுடைய முழு ஆயுதத்தில் இருக்கிற பலகீனம் இல்ல. அந்த ஆயுதத்தை
பயன்படுத்துறதுல கவனையினமாயிருந்த பரிசுத்தவான்களுடைய பலவீனம். சாத்தானுடைய அக்கினியாஸ்திரங்கள் இந்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு இடத்திலே அடி வேண்டி இருக்கிறேன். ஒரு ஆள் நெஞ்சிலே அடி வேண்டி இருக்குது, ஒரு ஆள் கேடகத்தில் விசுவாசத்தில் அடி வேண்டி இருக்குது. தாவீருடைய கேஸ் எடுத்தா அது பல இடங்கள் அடி வேண்டி இருக்குது. அப்ப அந்தந்த ஆயுதங்கள் அங்க வீக்காக அவர்கள் பயன்படுத்தினோம், அதை சரியாக அவர்கள் அணிஞ்சிருக்கேன். அதனால்தான் அது அவர்களை காயப்படுத்தி கொண்டு போச்சு. ஜோபு ஏன் காயப்படுத்தலையே? அப்ப அதே பரிசுத்தவான் தானே. ஜோபுவ இவ்வளவு அக்கினி அஸ்திரங்களை எய்தும் ஜோபு காயப்படையிலே. தலையிலிருந்து கால் வரைக்கும் கடவுள் கொடுத்த ஆர்மர் ஆஃப் காட் ஃபுல் ஃபிளெச்சா போட்டுதான், ஹோல் ஆர்மர். அதனால சாத்தான் அடிச்சடிச்சு போட்டு திருப்பி போய் கடவுளோட மந்திர ஆலோசனை செய்து, நீர் இப்படி வச்சுக்கிற அப்படியே தான் அவன் அடிவன்றான். இல்ல நீர் இப்படி போட்டு நான் கொடுத்தா அவன் போட்டு இருக்கிறான். 7 மணி நேரம் செய்வார். என்ன கடைசி அவன் வேணும்? கொஞ்சம் தேக்கி காட்டட்டும் வேலைய. அவன் விட்டா நீ அடிச்சுப்ப. அடிச்சுதான் பார்த்தார், ஆனா விடுவடையில. ஏன்? அந்த மனுஷன் போட்ட 6 பீஸும் தலையில இருந்து from head to toe. இதான் the word. Head, from head to toe. T-O-E. இல்ல தலையிலிருந்து கால் விரல்கள் வரைக்கும் ஒன்றும் மசியல, ஒன்றும் பிசாசனுடைய அக்னியாஸ்திரங்கள் அங்க ஒன்றும் பிடுங்கலாம போச்சது ஜோபுவில். ஏன்னா அவன் கடவுளுடைய முழு ஆயுதங்களையும் தரிச்சிருந்த மனுஷன். அதனால இதனுடைய பயன்பாடு, முதலாவது பயன்பாடு, கடவுளுடைய முழு ஆயுதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. கடவுளுடைய முழு ஆயுதங்களையும் பெற்றுக்கொள்வோமாக. கெட் கம்ப்ளீட் ஆர்மர். பரிசுத்தவான்களே இந்த ஆமரை சரியாக போட்டு பயன்படுத்தாம அதுக்குள்ள ஓட்டையை விட்டு இடவழியை விட்டு அடி வேண்டி இருப்பினோம்டா நாங்கள் எவ்வளவு கவனமாக ஜாக்கிரதையோட கடவுளுடைய இந்த முழு ஆயுதங்களையும் தேடி நாமல் அணிஞ்சிருக்க வேணும். ஒரு எதிரியினுடைய பாசறைக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை சுத்தி இந்த உலகத்தில் எல்லாமே பிசாசின் கைக்குறிகளும் பிசாசு தான் வேலை செய்து கொண்டிருக்குது. எப்ப ஆதாம் விழுந்தாலும் அண்டையோட சரி, அண்டையில இருந்து பேயோட கூட்டு சேர்ந்து கடவுளுக்கு எதிராக போர் தொடுத்தவன். அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பொருத்தமானது அல்ல. அதனால்தான் ஆபேல் முதல் தெத்தந்தான். நாங்கள் அண்டையிலிருந்து இந்த உலகம் நமக்கு ஏற்றதல்ல, நமக்கு மட்டுமில்லை கடவுளுக்கு ஏற்றதில்லைதான். அதெல்லாம் அவர் இந்த உலகத்தை அவர் நெருப்பாலே அழிக்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் கூட இதை இப்படியே விடுறது விருப்பம் இல்லை. ஆனாலும் தந்த மகாஞானம் திட்டத்தில் தான் யாரு தன்னுடைய தயவுகள் நேசங்கள் தன் என்ன என்ற தான் தெரிஞ்சு கொண்ட ஆட்கள் விளங்கணும்ன்றதுக்காக அவர்கிட்ட ஸ்டைலில் அவர் தொடர்ச்சியாக இதை 6 நிமிஷமா விட்டு வச்சு கொண்டிருக்கிறார். ஆனா நிச்சயமா முடிவு உண்டு, நிச்சயமா இதுக்கு ஒரு எண்ட் இருக்குது. அவர் அதை நான் திருப்பி வருவேன், வரைக்கல ஆட்டுக்குட்டியான கோபத்தை பாப்பிகள் எப்ப என்று ஏண்டா அவ்வளவு அவர் காலால மிதிச்சு எத்தனையோ சாதி பாயிர செத்தம் பாயத்தக்கதாக அழுத்துற அளவுக்கு கோபத்தில் இருக்கிறார் கடவுள். இந்த உலகத்திலையும் இந்த உலகத்தினுடைய குடிகள் மேலையும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம வாழைக்குள்ள எவ்வளவு நாம ஜாக்கிரதையோட இதில் அணிஞ்சு இருக்கணும். எப்பயுமே அவ்வளவு அபாயம் இல்லை. கிறிஸ்துவையும் கடவுளையே எதிர்க்கிற ஒரு உலகத்துல நாமெல்லாம் ஜுஜுப்பியல்லோ.
அப்ப கடவுள் தந்திருக்கிற அந்த 6 அவற்றை முழு ஆயுதங்களை நாமல் அணிஞ்சு அதை பெற்றுக்கொள்ளாம நாங்கள் நம்மளுடைய வீட்டு வாசலை தாண்டேக்குள்ள எவ்வளவு பிரச்சனையா இருக்க போகுது. அல்ல நம்ம வீட்டு வாசலுக்குள்ள அந்த உலகத்தாக்கள் உள்நுழையக்குள்ள எவ்வளவு பிரச்சனையாக போகுது. அவிசுவாசியில தான் கதைக்கிறேன். சேர்ச்காரர் உள்ளுக்கு வரையக்குள்ள நமக்கு கடவுளுடைய நீதிகளும் கடவுளுடைய வார்த்தைகளின்படி வாழணும் என்ற அந்த பேச்சில் தான் சரியா கவா பண்ணி இருப்போம். ஆனா ரட்சிக்கப்படாதவர்கள் நம்ம வீட்டு நாமளும் வெளியில போக தேவையில்லை. அதுகள் தேடி வீட்டை வந்தா we are war. நாங்கள் யுத்த சமர்க்களத்தை தொடங்கி இருக்குது. ஏன்னா எப்ப எந்த கோணத்தில இருந்து அவர்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் பேச்சுகள் எல்லாம் தாக்கும் என்று தெரியாது. கூட பிறந்தையாக்கெல்லாம் பெத்தையாக்கெல்லாம் சட்டப்படி எங்கட பெற்றா இருந்தான் எவராயிருக்கட்டும் ரட்சிக்கப்படையிலையோ நாம எப்பயுமே அவளோட வார் தான் எங்களுக்கு. நாம அவர் உண்மையில நாங்கள் அவர்களோட பிரச்சனை இல்லை, அவர்களில் வாசம் பண்ற அவர்கள் செத்து கிடக்கிற பாவத்தோட நமக்கு பிரச்சனை. அதனால கோலியாத்த தாக்குறதுக்கு ரெடி பண்ணேக்கல்ல சவுல் செய்த விஷயம் சரி. என்ன சவுல் செய்தார்? மடப்பயல் மாதிரி போறது இல்லையா? நீ இந்த ஆமர போடு, இந்த போர் ஆயுதங்களை அணிஞ்சுவோம். உண்மையில அவனுக்கு அது சவுலுக்கு பொருத்தமா இருந்தது. ஆனா தாவீதுக்கு அது அளவு வர இல்லை. அதாவது அவன் செய்தி வேண்டாம் அரசே, நான் போறேன் இந்த கவனோடையும் கல்லோடையும் அவன் கதை கேள அவன் மேல சரி கொண்டு வர போடுவோம். நாம அவன் போராயுதங்களை மீன்ஸ் கருவிகளை வேண்டாம் என்று சொல்ல இல்லை. அவன் போருக்கு போய்கள போராயுதங்கள் போடணும் அவனுக்கு தெரியும். போட்டது அவனுக்கு அது பெருசா கிடந்தபடியால அதோ போய் போடுறது சரியே வரையில அவனுக்கு. அதுலதான் நடந்து எல்லாம் பார்த்து விசிக்கி பார்த்து இது நமக்கு இது கிடுக்கிறது நம்ம பிள்ளைக்கு நம்ம பெரியாக்களோட ஹெல்மெட் சின்னாளுக்கு போட்டா கிடந்து ஆடுற மாதிரி அது சவுல் போட்டதை தாவீதுக்கு போடுறீங்களா அதெல்லாம் ஒரு மாதிரி. அப்ப இந்த இதுகளை சரி பண்ணி நான் சண்டைக்கு போய் அங்க அது நின்று ஆடிக்கொண்டு நான் நின்று போக்கஸ் பண்றது எல்லாம் கலட்டி வச்சப்படும். இப்ப வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்ப இருந்தது வாளே ஜோனத்தாண்ட கையிலையும் சவுல்ட கையிலையும் தான், வேற ஒரு வாளும் இல்லை. அவங்க என்ன பட்டயம் அடிச்சு அதை வச்சிருக்கிற அந்த கொல்ல நாக்கள் எல்லாம் பெலிஸ்தியோட இதுதான் இருக்கிறாங்க. ஏதாவது செய்யணுமா, ஈட்டி கூறாக்கணும் அல்லது அலவாங்கு கூறாக்கணும் அங்கதான் போகணும். அது நம்ம சிங்கள ராணுவ சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழிடத்துல எல்லாத்தையும் பேன் பண்ணின மாதிரி. இவங்களுக்கு மண்ணெண்ணெய் அனுப்பினா குண்டு தயாரிப்பாங்க, பெட்ரோல் அனுப்பினா பெட்ரோல் குண்டு தயாரிப்பாங்க. அதனால எல்லாத்தையும் அளவா சனத்துக்கு மட்டும் கொடுக்கணும். அதில் நம்மள கட்டுப்பாட்டு நிலைமையில் அந்த காலத்துல எல்லாம் பேண்டேஜ் இல்ல, மருந்து இல்ல, அது இல்ல, இது இல்ல. ஏன் அனுப்பினா இவங்க சண்டைக்கு போய் புண்படுற இயக்கத்துக்கு அதை பயன்படுத்திடுவாங்க. அதனால எல்லாத்தையும் கட் பண்ணு. அப்படி மாதிரி பெலிஸ்தியரும் அந்த பிளான் அப்பவே செய்திருந்தாங்க. இஸ்ரவேல் எதிரேல ஒரு கம்மாலன் கொல்லன் இருக்கக்கூடாது, இந்த இரும்புகள் இதுகள் வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் நிப்பாட்டினாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள்ல தான் இருந்ததையும் அவன் போட்டு விட்டான். சரியா போ சரி கடவுளை நம்பி இருக்கிற போனி. ஆனா கடவுள் கருவிகளை வேண்டாம் என்று சொல்லிடு அதெல்லாம் போட்டு ஐயா போட்டு நீ போ பிரச்சனை இல்லை. ஆனா தாவீது வேண்டாம் என்றே சொல்லு. அவன் போட்டு முதல் நடந்து ஓடி பார்க்கணுங்க, அது தடக்கி விட போற மாதிரி கிடையாது. அதெல்லாம் அவன் வேண்டாமண்டா, அதுக்காகத்தான் அவன் வேண்டாமண்டான். அவன் ஃபிட்டா அவன் போட்டுக்கொண்டு தான் போயிருப்பான். இவன் அவன் கொண்டு போன ஆயுதமும் இவர்கிட்ட இரும்புகள் அந்த போர் ஆயுதங்கள் செய்யறது பயன்படுத்துற அந்த கம்பிகள் இல்லாத ஒரு கல்லும் அது நேரம் கவனம் இதான் இருக்கிறதுல அவங்களுக்கு அந்த சரியான இலக்கை நோக்கி தாக்குறதுக்கான முறைகள் நமக்கு தெரியும். பல முன்னைய காலங்களில் அந்த கல்லுகளை எடுத்து தான் அவர்கள் பெரிய பட்டணங்களுடைய சுவர்களை உடைச்சது. அதுல கோட்டை அடிவார்கள் பெரிய கோட்டைகளுக்கு இருந்து அவர்கள் கல்லுகளை தான் பெரும் கல்லுகளை தான் எடுத்து அத சாயுதளம் மாதிரி வச்சு அதுல இருந்து கல்ல எறிஞ்சு பொம் அவ எறிஞ்சு ஆக்களை சேரடிக்குது. அப்ப இது சின்ன கல்லு, ஆனா சரியான இடத்துல எங்க இவருக்கு இடைவெளி இருந்துச்சோ அந்த இடத்துல அவன் இலக்கு பார்த்தான். ஏன்னா அவனும் ஃபுல் ஆமர்லாம் இருக்கிறான். அப்ப எது
படும் எங்க பட்டா எதுக்கு சரியா கடைசியில நெத்தியும் இந்த கண்ணும் தெரிகிற அளவுதான் அவருக்கு இருக்குது. அதனால விட்டால் அந்த இலக்குக்கு அது கனகச்சிதம் ஆண்டவரை பயன்படுத்தினார். நாமளும் ஒரு கல்லறியிட அந்த மாங்காய் கண்டா அது பக்கத்து விட்டு கண்ணாடி எல்லாம் முடக்கிறதா நாமளும் எறிஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த காகத்துக்கு அறிவாப்பம் நான் எறிஞ்சேன், அது கண்ணாடி உடைஞ்சு போச்சது. இல்ல இது நாம விட்ட சின்ன வயசுல நடந்து வர கடைசியில இல்ல அப்ப சும்மா இருக்கல அந்த காகத்துக்கு தான் எறிஞ்சேன்னா அது பட்டுட்டு சின்னாக்கள் நாங்கள் அப்படி என்ன செய்யணும் இப்பயும் கணக்கு. அதனால நமக்கு இன்னும் லெக்கு பார்த்தே ஒன்றும் சரியா அறிய தெரியாது. அவங்க அத ஒரு கலையா பழகிட்டாங்க. அதில் தாவீதுக்கு இருக்கக்கூடிய கருவி அதுதான். அதனால அதை கொண்டு போனேன். அவன் கர்த்தருடன் நான் முழங்கால்படி ஜெபிக்கிறேன் போறேன் வருங்கையோடு கையை ஆட்டி கொண்டு போகலையே. அவனும் கருவியோட போனான். அதுல பாயிண்ட் இதுதான், நாங்கள் கடவுளுடைய போராயுதங்களை தேட வேணும், அதை நாட வேணும். அது வேண்டாம் என்று விட்டுட்டு போக இயலாது. We have to get God's full armor, complete armor. ஆண்டவற்ற முழு போராயுதமும் நமக்கு தேவை, அதை நாம நாட வேணும். இரண்டாவது பயன்பாடு தேவனுடைய முழு ஆயுதங்களிலும் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய முழு ஆயுதங்களிலும் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். Be confident in the whole armor of God. எங்களால முடியும் என்று நாங்கள் எதை இப்ப நம்பிக்கொண்டு போறோம்? கடவுளுடைய போராயுதங்கள் முழுசா நாமல் போட்டிருக்கிறதால, முழுசா நாங்கள் அதை தரிச்சிருக்கிறதால அதை நம்பித்தான் நாங்கள் கோலியாத்துகள் தாக்குறதுக்கு போறோம். விளங்குதோ? அதனால எங்களுடைய போராயுதங்கள் தேவனுடைய முழு ஆயுதங்கள். அது தேவன் ஆயுதங்கள் என்றபடியான எங்களுக்கு அது பெரும் நம்பிக்கை. அது நேரம் எங்கிட்ட முழுசா அந்த ஆயுதம் இருக்கின்றது அடுத்த பெரிய நம்பிக்கை. எங்கிட்ட ஏதோ குறையுதுண்டா நாம பயப்பட வேணும் என்றா அந்த இலக்கை நோக்கி அக்னியாஸ்திரங்கள் எய்யப்படும் எங்களுக்கு. அப்ப நமக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஆமர் இருந்தா அதுதான் எங்களோட நம்பிக்கை. ஏன்னா கடவுள் அதை எங்களுக்கு தந்திருக்கிறார், நாம அதை போட்டிருக்கோம். அதனால ஒரு எங்களை எதிரியும் எங்களை தாக்கினாலும் நாங்கள் புண் அடைய மாட்டோம். நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் சேஃப். அதுல அதான் எங்களோட கான்பிடன்ட். எங்களோட கான்பிடன்ட் இதுல எங்களோட நம்பிக்கை யாருல இருக்குது? எங்களோட நம்பிக்கை கர்த்தர் முழு அவற்ற போராயுதத்தில் இருக்குது. இது நாங்கள் செய்த ஆயுதங்கள் இல்லை. நாங்கள் அறிவாளும் கத்திகளும் நாங்கள் செய்து கொண்டு போகவே இல்லை சண்டைக்கு. ஏன்னா இந்த சண்டை அறிவாள் கத்திகளோட இருக்கிற சண்டை இல்லை. இது மாம்சத்துக்குரிய போராயுதங்களும் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் அது அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலன கொண்டிருக்கிற அவற்ற 6 அந்த போராயுதங்கள், 6 pieces of armor. அதுல இதைத்தான் நாங்கள் இந்த சர்வாயுதங்கள் என்றதுல நாங்கள் விளங்கிக் கொள்ளும். இப்ப குறிப்பா இன்னும் ஒரு அடுத்த விஷயத்தை கவனிச்சுக்கணுங்க. அடுத்த விடயம் இதுல சரி, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இப்ப அதை நாங்கள் என்ன செய்ய போறோம்? பயன்படுத்த தொடங்குறோம். நாங்கள் இப்ப பயன்படுத்த போறோம். அதுல பயன்படுத்த தொடங்கல அதுக்கு எங்களுக்கு வேதம் அதை சொல்லுது. எப்படி? தரித்துக் கொள்ளுங்கள். இந்த தரித்துக் கொள்ளுங்கள் என்று நாம படிக்கிற சத்தியம் 5வது டாக்டரின், 5வது சத்தியம். கடவுளுடைய கிருபைகள் பயன்படுத்தப்பட வேண்டும்.
பயன்படுத்தப்பட வேண்டும். கடவுளுடைய கிருபைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். Christians ought to be well furnished. Christians ought to be well furnished always. இந்த சத்தியத்தை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம ஏற்கனவே போன முறை நாம படிச்சினாங்க. இந்த சர்வாயுத வர்க்கங்கள் என்று சொல்ற ஆயுத வர்க்கங்கள் ஒரு உஜுவகம் என்று படிச்சாங்க. மேட்டபோ அந்த சர்வாயுத வர்க்கங்கள் என்ன, அது மேல தேவனுடைய கிருபைகள் என்று நாங்கள் சொன்னாங்க. அந்த தேவனுடைய கிருபைகளை தான் நம்ம ஆயுதங்கள் என்று கதைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த 6 ஆயுதமும் ஆண்டவற்ற கிருபைகள். அப்ப அதை நாங்கள் போர் ஆயுதங்கள் என்று கதைச்சாலும் சரி, அல்லது தேவனுடைய கிருபைகள் என்று கதைச்சாலும் சரி, 6 கிருபைகள்லாம் எங்களுக்கு மிக முக்கியம். அந்த எங்களை போர்ல எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். அது இப்ப பாயிண்ட் என்னண்டா, அதை தரித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கல. நாங்கள் ஒன்று தரித்துக் கொள்ளணும், அடுத்தது முழு அந்த கிருபைகளையும் தரித்துக் கொள்ளணும். ஒன்று புட் ஆன், அடுத்தது புட் ஆன் தி ஹோல் ஆன். புட் ஆன் இது அடுத்தது ஃப்ரேசல் வேர்ப் இங்கிலீஷ்ல இல்ல, புட் ஆன். இது அன்றைக்கும் சொன்னா நினைக்கிறேன். ஓகே. அப்ப புட் ஆன் என்று நாம சொல்றது அணிந்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த விஷயத்தை குறித்து எங்களுக்கு அப்போஸ்தலராக அவர் கதை கேட்கல. இந்த கிருபைகள் அணியப்பட வேண்டியதுகள். உதாரணத்துக்கு ரோமர் 13:12, ரோமர் 13:12, கொலோசியர் 3:12, கொலோசியர் 3:12, 1 தெசலோனிக்கேயர் 5:8, 1 தெசலோனிக்கேயர் 5:8, ரோமர் 13:14, 13:14. இந்த வசனங்கள் எல்லாம் புட் ஆன், புட் ஆன், புட்டிங் ஆன், தரிச்சு கொண்டவர்களாய் அணிஞ்சு கொண்டவர்களாய் இருந்தோ எல்லாம் அந்த இடத்துல கிருபை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பவுலூடாக கதை அப்போஸ்தலன் பவுலூடாக ஏவன் கிறிஸ்துவையே தரிச்சு கொள்ளுங்க சொல்லியே எங்களுக்கு. ஏன்னா அது அவரே ஒரு பெரிய கிருபை நமக்கு. கிருபை என்றதனுடைய அர்த்தம் என்ன? தகுதி இல்லாத நாட்களுக்கு அந்த நன்மைகளை வழங்குறது. அதுக்கு பிறகு கிருபை. கிறிஸ்துவ எங்களுக்கு தருவணும் என்று கடவுளுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஆனா அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்கிறதுக்கு அவர் விரும்பினார். அதனால ஒரு இடத்துல பவுலப்போஸ் கூட நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப அது கிறிஸ்துவே ஒரு பெரிய கிருபை. அப்ப இப்படி பல இடங்கள்ல அந்த கிருபைகள் அறிவு, அந்த நம்ம கொலோசியர் இதுகள்ல மற்றது எல்லாம் வாசிக்கல, அதுல பல கிருபைகள் கதைக்கப்பட்டிருந்தது. அதுல தரித்துக் கொள்ளுங்க. அதுல தரித்துக் கொள்ளுறது நூடாகத்தான் நாங்கள் அந்த பிசாசோடையும் உலகத்தோடையும் பாவத்தோடையும் போராடுறதுக்கு எங்களுக்கு முடியும். அதாவது நாங்கள் எப்பயுமே அந்த கியர் எங்கள்ல போடப்பட்டு இருக்க வேண்டும் என்றதை இல்ல அணிந்து கொள்ளுங்கள் என்றது போல இன்னும் ஒரு சொற்பதமும் எங்களுக்கு பயன்படுத்தப்படுது பைபிள்ல. 1 தீமோத்தேயு 1:6 அது ஸ்டர் அப் என்ற ஒரு சொல் இங்கிலீஷ்ல இருக்குது. ஸ்டர் அப், ஸ்டர் அப், அனல் மூட்டி எழுப்பிவிடு என்ன அந்த சொல்லு தமிழ்ல விழுந்திருக்கு. அனல் மூட்டி எழுப்பிவிடு. அனல் என்ற தமிழ் சொல்லினுடைய அர்த்தம் அது நெருப்போட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்ப நெருப்ப மூட்டு என்ன நம்ம பிள்ளைகளுக்கு இப்ப அந்த அடுப்பு மூட்டுறது இப்ப தெரியாது. அது ஏற்கனவே அந்த புகைய ஊதி ஏற்கனவே இருக்கிற அந்த அந்த தணல அப்படியே அனல் மூட்ட விட்டா அது புக் என்று பத்த தொடங்கிடும்.
அப்ப தேவனுடைய கிருபைகள் அனல் மூட்டப்பட வேண்டும் என்றதை வேதம் கதைக்கிறது. அப்ப தரிச்சு கொள்ளுங்கோ என்றதும் அனல் மூட்டுதல் என்று சொல்லுறதும் அதே போல எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பாக மத்தேயு 12:35 மத்தேயு 12:35 அதுல பிரிங் ஃபார்த் என்ற ஒரு சொல்ல இங்கிலீஷ்ல நாம அதுவும் ஒரு ஃப்ரேசல் வேர்ட் தான். ஸ்டிர் அப், பிரிங் ஃபார்த் அந்த ரெண்டு அந்த வேர்ப்ஸ் சேர்ந்து வரப்போகுது. அப்ப பிரிங் ஃபார்த் அப்ப அந்த சொல்ல நாம கதை கேட்கல 12:35 இருக்கா பாவம் மத்தேயு மத்தேயு 12:35 அதுல எடுத்து காட்டுகிறான் என்று அந்த சொல்லு வருது. எடுத்து காட்டுதல் உண்மையில அத நாம சரியா சொல்றோம்னா வெளியில கொண்டு வா எடுத்து காட்டுடா என்ன எடுத்து காட்டுவா என்ன அதுக்குள்ள இருக்கு என்ன ஏற்கனவே மறைஞ்சிருக்கிறோம் வெளியில எடுத்து காட்டுன்றதை நாம சொல்ல வலிக்கிறோம். அப்ப அந்த இடத்துலயும் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து வெளியில எடுத்து காட்டுறான் என்னத்த அந்த கிருபைகளை. அப்ப தரிச்சு கொள்ளுங்கோ, அனல் மூட்டி எழுப்புங்கோ, வெளியில எடுத்து காட்டுங்கோ. இந்த சொல்லாடல்கள் எல்லாம் ஒரே விஷயத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்குது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் ஆகிய அந்த கிருபைகள் அவை அனல் மூட்டப்பட வேணும், தரிச்சு கொள்ளப்பட வேணும், வெளியில் எடுத்து காட்டப்பட வேணும். ரெண்டாத்தான் உலகத்தோடையும் பிசாசோடையும் பாவத்தோடையும் இருக்கிற போராட்டத்தில் நாமல் வெல்லுவோம். இல்லாட்டி அந்த மும்முனை தாக்குதல ஒரு முனை தாக்குதலே நாமல் சுருண்டு நாமல் காயப்பட்டுடுவோம். இது ஏன் இது தரிக்கப்படணும், ஏன் அது எடுத்து காட்டப்படணும், ஏன் அந்த கிருபையை அது அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும், ஏன் என்ற கேள்விக்கு எங்களுக்கு நாங்கள் கவனிக்க வைக்கல. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் மட்டும்தான் இந்த மூன்று எதிரிகளையும் வெல்றதுக்கு போதுமா இருக்கு. அதால கட்டாயம் அவற்றை நாங்கள் தட்டி எழுப்பி ஆகணும். வேற எதாலையும் பேயையும் வெல்லேறாது, பாவத்தையும் வெல்லேறாது, உலகத்தையும் வெல்லேறாது. அது ஒரு கருவி, ஒரு கிருபியை பற்றி கேட்கிற உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுடைய விசுவாசம் இப்படி ஒவ்வொரு கருவியிலும் நாம பார்க்கல தெரியும். பேய வெல்லோணுமா, உலகத்தை வெல்லோணுமா, பாவத்தை வெல்லோணுமா, நாங்கள் இந்த கிருபைகளை அனல் மூட்டி தட்டி எழுப்பிக் கொண்டு எப்பயும் இருக்க வேண்டும். நாளாந்தம் ஒவ்வொரு கணப்படும். நாங்கள் கூடுகிற பரிசுத்தவான்களுடைய கூட்டமா இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். வேண்டாம், ஆனா அவர்களுக்கும் இன்னும் எஞ்சிய பாவம் இருக்குத்தான். ஆனா உலகத்தாக்களோட அஞ்ஞானிகளோட நாங்கள் இருக்கிறத இந்த ஒரு சேஃப்டி இருக்கும் எங்களுக்கு. ஏண்டா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் எங்களுக்கு பாதுகாப்பும் பரிசுத்தமும் இருக்குது. பரிசுத்தவான்கள் இல்லாத ஐக்கியங்கள்ல அது நாமல் வேணுமென்று போய் நாம ஃப்ரெண்டாக ஒருவரோட நாமல் வேலை செய்ய போறதிலேயே 99.9% அவிசுவாசி. இப்ப அவங்களோட நாமல் இடபடைக்கல இந்த போராயுதங்கள் எப்பயுமே நாம தரிச்சிருக்கவே வேணும். எப்ப எந்த நேரத்தில் பிசாசும் பாவமும் அந்த ஆட்களும் எங்களை தாக்குவாங்கன்னு தெரியாது நமக்கு. அவங்களோட யோசனை எல்லாமே பேய்த்தனமான யோசனை எல்லாம் இருக்கும். ஒரு காலம் நீதியா யோசிக்க அவங்களுக்கு வராது. அத மனசுல நமக்கு தெரியும். வேண்டாம், நீதிமான் ஒருவரும் இல்லை, நீதிமான் ஒருவரும் இல்லை. அவர்களுடைய தொண்டையெல்லாம் திறக்கப்பட்ட பிரேத கூலி, நாக்கெல்லாம் விரியம்பாம்பினுடைய விஷம். இப்படிப்பட்ட ஆக்களோட நாம ஆபீஸ்ல வேலை செய்கிறோம்.
நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்களோட பேங்க்ல இருக்கிறோம், அப்படிப்பட்ட ஆட்களோட ஹாஸ்பிட்டல்ல நிற்கிறோம், அப்படிப்பட்ட ஆட்களோட கடையில கதைச்சு கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட ஆட்களோட நாங்கள் பள்ளிக்கூடத்தில் நிற்கிறோம். அதனால கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு இந்த முழு போராயுதங்களும் தரிக்கப்பட்டு நாமல் இல்லாட்டி எந்த நேரத்தில் அந்த அபாயம் இருக்கிறபடியால கட்டாயம் நாங்கள் அந்த கிருபைகளை போட்டுக்கொண்டு நாங்கள் அனல் மூட்டிக்கொண்டு நாங்கள் அதை வெளியில கொண்டு வந்து கொண்டிருக்கவர். நான் சொல்றது விளங்க வேணும். அது விளங்காட்டி அது சரியான பரிதாபம். உங்களுக்கு நீங்கள் எதிரிய தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கிறீர்கள், எதிரிய தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கிறீர்கள். எதிரியன்னு நாம இங்க கதைக்கிறது அந்த ஆக்களில வேலை செய்யற பாவத்தை, அந்த ஆளை இல்ல. எங்களுக்கு அந்த ஆளோட எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஆளை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிற பாவம் தான் எங்களோட பிரச்சனை. அந்த பாவத்தை பயன்படுத்துற பேயோட எங்களுக்கு பிரச்சனை. அந்த பாவம் பயன்படுத்துற மனுஷர்களுடைய இந்த உலக சிந்தனையெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை. அதனால அந்த ஆளை கோபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஆபீஸ்ல எங்களுக்கு பிரச்சனை என்று வரையில அந்த ஆளோட நாம யாரோட போராடணும் என்று நமக்கு தெளிவா தெரியத்தக்க நாமளே அவனோட போராடணும். அந்த ஆளுடைய சிந்தனையோட போராட போறோம். அந்த ஆளுடைய அந்த ஆத்மாவிலிருந்து அது வாயால வெளியில வர்ற அந்த கெட்ட பொக்கிஷத்தோட நாம போராட போறோம். அவிசுவாசியாக்கள் வீட்டுல அவருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்கூடிய கொட்டைகளை நாம அந்த அங்கதான் பிரச்சனையை நாம கையாள போறோம். மற்றபடி அந்த ஆட்களோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நம்மட அந்த எதிரிகள் மூன்றுமே ஒரு விதத்தில் கண்ணுக்கு தெரியாத எதிரிதான். பாவமும் பிசாசும் உலக சிந்தனை ஓட்டமும். ஆனா நமக்கு தெரியும் அங்க பைபிள் இல்ல, சர்ச்சில் ஆக்கள் கடவுள மெய் கிறிஸ்தவர்கள் இல்லையா நாம அலர்ட்டா தான் எப்பயுமே காலம வேலைக்கு போயிட்டு பின்னர வேலை வரைக்கும் வா காலம கோயிலையும் அவங்க மெய் கிறிஸ்தவர்கள் இல்லையா கேஸ் முடிஞ்சது. ஆனா கடவுள் எங்களை அப்படிப்பட்ட ஒரு கானானிய நாட்டில தான் எங்களை வச்சிருக்கிறார். அந்த அந்த எதிரிகளோட நாம போராடுறது ஒன்னும் செய்யலாது. அதனால காலம் எழுப்பி நாம கடலை கோயிலை நாம போறது ஒரு கிறிஸ்தவனோட இல்ல, நாம முழு கிறிஸ்தவனோட போகல. அதனால எப்பையும் நாம இதை தரிச்சுதான் இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எந்த பக்கம் எந்த நேரத்தில் அந்த அட்டாக் வரும் என்று நமக்கு தெரியாது. அல்லது நாம கூடிக்கொண்டு வரோம் வேற ஆட்கள், அல்லது அங்க மார்க்கெட்ல வர்ற ஆட்கள், அவர்கள் எல்லாருமே அங்க எங்களுக்கு எல்லாம் போடுற ஆட்கள். அந்த ஆட்கள் சொல்லி போட்டு போரிட இல்ல, அவங்க உண்மையில வேணுமென்று எங்களோட போரிட வர்றதும் இல்லை. ஆனா சிச்சுவேஷன் அமைக்கப்படும் தங்களோட வாய்களால தங்களுடைய செயல்களால கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவ சிந்தைக்கும் எதிராக நீதிக்கும் விசுவாசத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் அதுக்கு எதிராக எழும்புற அந்த ஆயுதங்களுக்கு எதிராக எழும்புறதுக்கு அவங்க வேலை செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரே ஆள் வேலை செய்யும் என்றதில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த 6 கிருபைகளுக்கு எதிராக வேலை நடக்கும் என்றும் இல்லை. தாக்குதல் சந்தர்ப்பம் சதிகள் யோசனைகளுக்கு ஏற்றபடி பிசாசு அது களம் அமைச்சு கொடுக்கும். பாவம் அதுக்கு பல்லு தந்திரமா அதை வேலை செய்யும். வேண்டாம், பாவம் படு பயங்கரமான வஞ்சனை உள்ளது. அது அதை போல ஒரு சதி திட்டம் தீட்டேலாது. பாவத்தை போல பாவம் அது அது கடவுளோட கிறிஸ்துவோட உயிரை எடுத்தது. பாவம் அவ்வளவு அது வலிமை மிக்கது. பாவம் நாம எதிரிய நாம தயவு செய்து குறைச்சு மதிப்பிட வேண்டாம். அதனாலதான் நாங்கள் அதை தரிச்சு போட்டுக்கொண்டே இருங்களாப்பா. இதான் போல போட்டுக்கொண்டே இரு, வேற கதை வேண்டாம். எனக்கு என்னத்தை போட்டுக்கொண்டிருக்கிறது? தேவனுடைய முழு ஆயுதங்களையும் போட்டுக்கொண்டு அனல் மூட்டி எழுப்பி கொண்டு தட்டி விட்டு அதுக்கு மேலான ஏதாவது சாம்பல் கிம்பல் வந்திருக்கும் ஊதி அந்த கிருவேல அதை நெருப்ப எரிஞ்ச வச்சு கொண்டு
எப்பயும் ரெடியா இருக்கணும். அதனால நாங்கள் அதை செய்கிறோம். சங்கீதம் 40:10 தாவீது விளங்கினபடியத்தான் அவன் அப்படியே சொல்றான். சங்கீதம் 40:10. சங்கீதம் 40:10. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. ஏன் மறைச்சு வைக்கவில்லை? அந்த நீதி என்ற கிருபை, மார்க்கவசம், அது இதயத்தோட சம்பந்தப்படுது நீதி. அந்த நீதிய நான் மறைச்சு வைக்கிறேன், நான் அதை வெளியில கொண்டு வந்தேன். ஆண்டவரே, ஐ ஹவ் brought forth, நான் அதை ஒளிச்சு வைக்கல. அதான் கிருபைய மறைச்சு வைக்காது. அந்த நீதியின் மார்க்கவசம் மறைச்சிருக்க இயலாது. விசுவாசம் என்ற அந்த கேடகம் மறைச்சு வைக்க இயலாது. அது எப்பயுமே அது வெளியே கொண்டு வரப்படும். நாம எப்பயும் நாம போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மகாசபையில கூட நான் மறைச்சு ஒளிச்சு வைக்கல. அது அப்ப அவர்கள் நான் சேர்ச்சில சபை நேரங்கள்ல கூட சபை என்ன எங்களுக்கு நம்ம சபையா ஆண்கள் கூடுறத நாங்கள் மெயினா கதைக்கிறோம். அங்க கூட உங்களோட நீதி என்னன்றதை நான் சத்தம் போடாம இருந்ததில்லை. அந்த கிருபைய நான் தரிச்சிருந்தேன். அதனால நான் கலைச்சேன். இதுதான் எங்களுடைய நமக்கு என்னதுக்கு தேவையில்லாத அங்க எதிரியே அம்பெய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன தேவையில்லாத என்று நாமளே கண்டு வாரது நம்மளே கூட நமக்கு எதிராக நெய்கிறாங்க. அப்ப நாம இப்ப இதுல எந்த கிருபைய பயன்படுத்தணும் இந்த நேரம்? இது தலையில அடிக்கிறாங்களா, காலுக்கு அடிக்கிறாங்களா, அல்லது நெஞ்சுக்கு அடிக்கிறாங்களா, அல்லது எங்களுடைய இடுப்புல நாம கட்டுற அந்த பெல்ட், அந்த இத எங்களோட வைராக்கியத்தை எங்களோட ஸ்ட்ரென்த குறைக்கிற மாதிரி ஏதாவது அடிக்கிறான என்றதை யோசிச்சு அந்த நேரத்தில் எதை பயன்படுத்தணும் பெரிய ஞானம் வேணும். மாறிக்கேறி அவன் நேர் அம்பைய நாம பூட்ஸால எப்படி மறைக்க வலிக்கிட்டா எப்படி இருக்கு கடைசியில நாமெல்லாம் பிறண்டு கிடப்போம். அதுல முதல் எந்த ஆயுதத்தை எங்க பயன்படுத்துறதுன்னு தெரியணும் எல்லாம். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் நாங்கள் இந்த தேவனுடைய போராயுதங்களை நாங்கள் விளங்கிக் கொள்றதும் அதை அணிஞ்சிருக்கிறது. அதனால இதனுடைய பயன் 5வது டாக்டர் நாம பயன்படுத்த போறோம். யூஸ் அதை பயன்படுத்துறது தேவனுடைய முழு ஆயுதமும் என்னிடம் உள்ளது. தேவனுடைய முழு ஆயுதமும் என்னிடம் உள்ளது. ஆனால் ஒருவரும் அதை பார்க்கவில்லை. ஆனால் ஒருவரும் அதை காணவில்லை. என்ற நினைப்பும் பேச்சும் முழு மாய்மாலம். என்ற நினைப்பும் பேச்சும் மாய்மாலம். எங்களுக்கும் ஆண்டு கிருபையிலே நாங்களும் போராயுதம் நாம் வச்சிருக்கிறோம். எங்கள்கிட்ட இந்த விசுவாசம் எல்லாம் இருக்குது. எல்லாம் ரெண்டு கதை காப்ப எங்க எந்த போராட்டத்தில் நின்ற நீ எப்ப நீ அதை உன்ன நான் காணவில்லை. நீ எத்தனை நேரம் விசுவாசத்தை கோட்டை விட்டு அதை நான் பார்க்கிறேன். உண்ட நீதி உண்ட வாயில நீதி இல்ல, இதயத்துல நீதி இல்ல, நீ கதைக்கிற உண்ட டீலிங்ல நீதி இல்ல. ஆனா நீதி உனக்கு இருக்க மார்க்கவசம் இருக்க என்னன்னு சொல்லுற. அப்ப உண்மையில இட்ஸ் a deceit. அது ஒரு பெரிய சுத்துமாத்து. அது வஞ்சிப்பு. வஞ்சிப்பு மறக்க வேண்டாம். தேவன் கிருபைகள் என்னங்கிட்ட இருக்குது. அது எங்கட இதயத்துல நாங்கள் மறைச்சு வச்சிருக்கிறோம். ஆனா ஒரு அதை பார்க்கல தான் என்று சொல்றது பெரும் வஞ்சிப்பு. பெரும் வஞ்சிப்பு. என்ற வேதம் சொல்லுது, நாம படிச்சபடி தரிச்சிருந்தா உடுப்பு போட்டுக்கொண்டு ஆக்களுக்கு தெரிஞ்ச உடுப்பு போட்டு இருக்கிறேன். நீ அனல் மூட்டி எழுப்பி கொண்டிருக்கிறா, நெருப்பு இருந்தா கட்டாயம் அங்க ஏதோ ஒரு புகையோ அல்லது ஏதோ ஒன்று வந்து கொண்டு தானே இருக்கும். நீ வெளியில கொண்டு வந்து காட்டுற வெளியில எடுத்திருக்கிறா கட்டாயம் அது காட்டப்படும். எல்லோ
அதனண்டு எல்லா இந்த ஆயுதங்களும் உனக்குள்ள இருக்கலாமா, ஆனா ஒருவருக்கும் அது என்னன்னு தெரியலையாமா. அப்ப இதை போல ஒரு பெரும் வஞ்சிப்பு ஒரு இடத்துலயும் இல்ல. இப்படிதான் கதவே நமக்கு தங்களை தாங்களே வஞ்சிக்கிறேன்னு சொல்லி சொல்லி மெய்யான விசுவாசம் எது, போலி விசுவாசம் எது என்று உனக்கு தெரியும். அப்ப மெய் விசுவாசத்தை காட்ட மனுஷ நீதி என்ன, கடவுளுடைய நீதிக்கும் வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். அப்ப கடவுளுடைய நீதியை காட்ட ரிஃபார்ம் என்றா எங்களுக்கு என்னன்னு தெரியும், கரிஸ்மேட்டிக் என்றாலும் என்னன்னு. அப்ப ரிஃபார்ம காட்டன் விசுவாச அறிக்கை எங்கிட்ட இருக்குது, நாங்கள் அதுல இருக்கலாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரம் விசுவாச அறிக்கை இல்லாத ஆட்கள் தெரியும். விசுவாச அறிக்கை வச்சிருக்கா அதை காட்டன் செயல்ல ரிஃபார்ம் ஆட்கள் என்று சொல்லுவோம். ரிஃபார்ம் நாங்க ரிஃபார்ம் எங்களுக்கு ரிஃபார்ம் ஐயோ நாங்க அப்ப இருந்து அந்த ரிஃபார்ம் சத்தியத்துல நாங்க காட்டன் ஐயா அந்த ரிஃபார்ம. நீ ரிஃபார்ம் மக்களை இருக்கின்ற மட்டும்தான் சொல்லுற, ஒரு நாளும் அதை அணிஞ்சதில்லை. நீ உண்ட புத்தகத்தில் இருக்கலாம் ரிஃபார்ம் டாக்குமெண்ட், ஆனா உண்ட வாழ்க்கையில அனல் மூட்டி நீ அதை காட்டுனதில்லை. இத போல ஒரு சுத்து மாத்திரம் ஒன்றும் இல்லை. இத போல ஒரு டிசீஸ், அந்த பாவமும் வஞ்சனை, இதுவும் வஞ்சனை தான். இது பாவத்தின் வஞ்சனை பேசிக்கா. கடவுள் உனக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார் காட்டன் கிருபைய. அதனால நாம கவனமா இருக்க வேணும். நாங்கள் சாத்தானின் தந்திரங்கள் படிச்ச நாமல், மெசியாவே அரசன் படிச்ச நாங்கள், வாசம் பண்ணும் பாவம் படிச்ச நாங்கள், இப்படி பல சத்தியங்கள் திருப்பி திருப்பி அல்லது நாங்கள் வீட்டாற்ற கடமைகள் என்று சொல்லி 5ஆம் கற்பனையினுடைய விளக்கம் 3 வருஷமா படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியங்கள் முத்தான சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அந்த கிருபையை கடவுள் தந்திருக்க காட்ட நீ அதுல ஒன்றும் காட்டுறது இல்லை என்றா அப்ப என்ன உண்மையில உள்ளுக்கு இல்ல. இது அந்த வலியோரம் விதைச்ச விதைகள் மாதிரி. அதை கேட்டனாங்க அதை எங்களுக்கு இப்ப இல்லைன்னு அது கொண்டு வச்சது பே. நீ ரிஃபார்ம் ரிஃபார்ம் சத்தியத்தை அணிஞ்சிருக்கிறத காட்ட. நீ ரிஃபார்ம் என்று சொல்லி போட்டு என்னென்று ஒரு அஞ்ஞான விக்கிரகாரதனக்காரருடைய கொண்டாட்டத்தில் போய் பங்கு பெற்றுவ என்ன புழுடா உனக்குல ரிஃபார்ம் கிருப கடவுள் வந்திருக்கிறார். நீ என்னென்று கத்தருடைய நாள் எனக்கு ரிஃபார்ம் தெரியும், அது ஞாயிற்றுக்கிழமை கடவுள நாள் என்று உண்மையில உனக்கு அந்த கிருப இது தெரியும் உண்மையில இருக்குது என்று சொன்னா என்னென்று நீ ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட்டிங் போவ. கிருப உனக்குல இருந்த அந்த விசுவாசம் அந்த கேடகத்தை காட்டன், அந்த கொள்ளப்பட்ட காட்டன் வெளியில நீ அதுல காட்ட. அப்ப உண்மையில உனக்குல இல்லையா அது இருந்திருந்தா அது காட்டப்படும் எப்பயுமே. இல்லாட்டி அது வெறும் சுத்தமாது போய் சொல்லுற. ஜாக்கோபு சொல்ற மாதிரி ஜாக்கோபு 2:16 ஜாக்கோபு 2:16 யாக்கோபு 2:16 உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தில் போய் குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோசனம் என்ன? எனக்கும் இந்த கிருபைகள் இருக்கு, எனக்கும் நான் தேவையான சர்வாயுதங்களை தரிச்சிருக்கிறேன் என்று சொல்லியும் அந்த சர்வாயுத போராயுதங்களால பாதுகாக்கப்படவும் வலிஞ்சு தாக்கவும் வேண்டிய நேரங்கள்ல அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது என்ன பிரயோசனம்? நீ வேற அந்த சொல்லுற, ஆனா அதனுடைய அந்த போராயுதங்களுடைய செயல்பாடு உள்ள காணே. அதனால நாங்கள் கவனமா இருப்போம். நாங்கள் எங்களுக்கு தெரியாத நீதியோ கடவுளோட நீதியோ இல்ல, நாங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கிறோம் என்று சொல்ற நீ என்னென்று மற்ற ஒரு 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 பொய்த்தனமான வருமானத்தை இச்சிப்பேனே, அதெல்லாம் என்ன நீதி இருக்குது? அல்லது கடவுள் எனக்கு தந்திருக்கிற
அந்த கிருபைய நான் பயன்படுத்துறேன் என்று சொல்லுற நீ என்னண்டு அத பொய்த்தனமாக அதை பயன்படுத்த தொடங்குவேன். அப்ப அங்க நீதி என்ற மார்க்கவசம் இல்லாம போகுது. சுத்து மாற்று பண்ணி நாம கதைக்கிறது அல்லது உள்ளதென்று சொல்லாம நாம அதை மறைக்கிறது எங்க நீதி? ஒருவன் தன் சகோதரன்ல நேசமா இருந்தா அவன் முகத்துக்கு முன்னால அவன் திருந்த வேண்டியதை கடிஞ்சு கொள்ளுவான். ஐயோ நான் அதான் நீதி அந்த நீதிய நாம காட்டல நாங்கள் அப்படியா என்று நாங்கள் ஒரு கடிஞ்சு கொள்ளவில்லை, நாங்களும் ஷேப்பா போறோம். அப்ப என்ன சொல்ற, உனக்கு கடவுள் அந்த கிருபையை தந்தவர். நீதி என்ற மார்க்கவசம் இருந்திருந்தா உன் சகோதரன் என்னப்பட்டவர்கள் அந்த நீதிக்கு எதிராக வேலை செய்ய என்னென்று அவனை நீ கடிஞ்சு கொள்ளாம போவான். எல்லாம் போவோம். எவ்வளவு அங்க நாம அப்ப போர் ஆயுதத்தை கவனமா நாம இதுக்கு சொல்றோம், ஆனா காட்டுறோம் இல்ல. அப்ப அதனுடைய அர்த்தம் நாம அப்ப சுத்துறோம், நாம மாய்மலை நாங்க வெளி வேஷம் தான் கலைக்கிறோம். அது பிழை. நீதி என்ன நீதி தானே, அது நீதி இல்லைன்னா நீதி இல்லைன்னு சொல்ல வேண்டியது. அதுல நாம சரியான கவனமா இருப்போம். உண்மையில தேவன் எங்களுக்கு அதை தெரிச்சு கொள்ள தந்திருந்தா அதை காட்டுவோம், வெளியில காட்டுவோம். அதை உண்மையில என்ன உடுப்பு போட்டிருக்கோம், என்ன கலர் போட்டிருக்கோம் அணிஞ்சதா தெரியும் தானே வெற்றியாக்களுக்கு. அணிஞ்சிருக்கோம் ஆனா ஒருவருக்கும் தெரியாதுன்னா அதென்ன இந்த அணிகிறது, அது எப்படி அணிகிறது? அது கற்பனையில பொய்யில அணியலாம் அப்படி. அதனால நாம அதை இது ஒவ்வொன்றையும் பற்றி நாம கவிப்போம். அடுத்த இரண்டாவது பயன்பாடு எங்களிடம் இருக்கிற கிருபைகளை நிரூபிப்போமாக. எங்களிடம் இருக்கிற கிருபைகளை நிரூபிப்போமாக. Make proof of what we have. Make proof of what we have about the graces. விசுவாசம் என்னும் கேடகம் எங்கள்கிட்ட நாம தரிச்சிருக்கிறோம் என்றா, விசுவாச வீரர் பட்டியல அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் 11 கதைச்சு அவங்க நிரூபிச்ச மாதிரி நாம நிரூபிப்போமாக. நம்மள விசுவாசம் என்ற கேடகம் இருக்கோ, அந்த விசுவாசம் என்ற கேடகத்தை வச்சிருந்தவங்கள ஆபேல்ல இருந்து நிரூபிச்சு கொண்டு வந்தான் பவுல் அப்போஸ்தலன். அவங்ககிட்ட இந்த விசுவாசம் கேடகத்தை பிடிச்சுதானே அவங்க இந்த கிருபையை காட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய விசுவாசம், விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கிறதா அந்த கொள்கை பெற்றும் அதுக்காக கடவுளுக்காக சமராடுறதை காட்டுவோம். அது நிரூபம் எங்கிட்ட இருக்கிறேன். நாங்களும் விசுவாசம் என்னும் கேடகத்தை எங்கிட்ட இருக்கிறேன். நம்மகிட்ட நீதி என்ற மார்க்கவசம் இருக்குதா? பிரஸ்ட் பிளேட், நீதி என்ற மார்க்கவசம் அப்படி என்று சொன்னா அது எங்களுடைய ஆடையாக, நீதியின் ஆடையாக அதை நாம காட்டுவோம். பரிசுத்தவான்கள் அதை செய்த மாதிரி, காட்டுற மாதிரி. எது நீதி எது அநீதி, மனுஷரால நீதி தீர்மானிக்கப்படுதா இல்லாட்டி கடவுள் தான், எது கடவுளுடைய நீதியா என்றதை நாம தெளிவாக நாம காட்டுவோம். நெகேமியாவும் எசேக்கியாவும் சொன்ன மாதிரி, ஆண்டவரே என்ற கைகளினுடைய உமக்கு முன்பாக நான் எவ்வளவு உதாரணம் நெகேமியா 5:19 நெகேமியா 5:19 நெகேமியா 5:19 என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும்
எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அவன் ப்ரூவ் பண்ண தான் இந்த சனத்துக்கு அவ்வளவு நீதி செய்திருக்கிறான் என்றதை. நீர் எனக்கு தருகிற உண்மையில அவன் நாளொன்றுக்கு எவ்வளவு சாப்பாடு என்னென்ன எல்லாம் அவன் அந்த வேலை செய்தியாக வந்தியார்கள், வட்டியும் வாங்காம அவன் எல்லாத்தையும் அவன் எப்படி தனக்கு கடவுள் தந்துகிற நன்மைகளை மக்களுக்கு அதை பயன்படுத்தி அவங்களுக்கும் அவங்க அதில் கஷ்டப்படுகிற ஆட்களுக்கும் அதாவது உதவி செய்து அந்த நீதியை நிறைவேற்றினான். ஆனால் அவன் சொன்னான், என்றே நான் இந்த சனத்துக்கு செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக நினைச்சான். தேவன் எங்களுக்கு தான் ஆசீர்வாதத்தை சவுர் என்னப்பட்ட ஒருவன் இல்ல, அவன் துன்பம் அனுபவிக்கல. நாங்கள் அந்த துன்பத்தை எல்லாம் அதாவது பாவமா இல்லையா என்று நாங்கள் இங்க இருந்து கற்பனை செய்து நாம கணக்கு போடாம நாம சொன்னாமல் நமக்கு துன்பம் பிறகு அது நம்மட பாவம் என்றால் நாமல் எடுப்போம் என்று. ஆனா மெச்சாளுக்கு துன்பம் பிறகுல தேவன் அவர்களை இரக்கம் செய்யணும், தேவன் கிருபியா இருக்கணும் என்று, தேவனே அவர்களுக்கு இரக்கமாயிருந்தா நாமல் அதை எடுப்போம் என்று. அதனால எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு, கஷ்டமா இருக்கு, ஷியா பண்ணிக்கல என்ன பாவம் செய்யறீர்கள், ஏன் இப்படி வரணும், இப்படி அப்ப ஏதோ பாவம் செய்திருக்கிறீர்கள் போல இருக்கு. இதெல்லாம் நம்ம பிசினஸ் இல்லை. மற்றவன் சௌரப்பட்டு அவனுக்காக எங்களுடைய அந்த பாத்திரங்களை திறக்கத்தான் வேதம் சொல்லி இருக்கு. தவிர அவனுக்கு என்ன பாவம் இருக்குன்னு கண்டுபிடிக்க எங்களை கடவுள் சொல்ல இல்லை. அது ஆசாரியனும் கடவுளும் அவனும் பார்த்துக் கொள்ளட்டும். அல்லது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு பாவம் என்றால் நான் முயற்சி வெளிப்படையா கடிச்சு கொண்டு அதுக்கு பிறகு அது இந்த இலக்கத்தை செய்யறதுக்கு என்னன்னு பார்ப்போம். இங்க அதான் செய்தார். ஓய்வு நாள் யாராவது நீங்கள் இது வித்து அது வித்து 4ஆம் கட்டளை பிரச்சனை ஆக்கினீங்களோ கை வைக்க தயங்க மாட்டேனா வெளுத்துருவான் உங்களுக்கு வேண்டாம். அது நேரம் அங்க பிரச்சனை இல்ல, அங்க கடவுளுக்கு பயந்து இருந்து ஆனா சரியா கஷ்டப்பட்டு கொண்டு உங்களால வட்டி கட்டியலாம எல்லாத்தையும் குடுகுடு கொடுத்து கொண்டு ஜனத்துக்கு அவங்க நானே எனக்கண்டு வர்ற அவங்க ஆறதே தூக்கி கொடுத்து வந்திருக்கிறேன், ஒரு சதம் வேண்டாம. ஆனா நீங்கள் என்னன்றா இப்படி செய்யுங்கள் இந்த சனத்துக்கு அவன் கேட்ட நீதிய அந்த நியாயமியார் ஸ்டைல கவனிச்சு இப்படிதான் பரிசுத்தவான்கள் அவங்க தான தர்மம் பண்ற அந்த நீதிய சௌரணப்பட்ட ஒருவன் கை இழைச்சு போனா எப்படி அதை தாங்குறதுன்ற விஷயங்களை அந்த நீதி என்ற மார்க்கவசத்தை போட்டுன்னா காட்ட நீ நீதி மார்க்கவசம் கிருபையில இருக்க சொந்த சௌரனை விசாரிக்க தெரியாத நீ உனக்கு என்ன நீதி மார்க்கவசம் இருக்குன்னு சொல்லுவேன். அதான நீதி பைபிள் கதைக்குது. அந்த ஆடையால போக எவ்வளவு ஆண்ட பிசினஸுக்கு என்று கடன் வேண்டலாம் என்று ஆண்டவர் கதைக்கிறார். அது பிசினஸுக்கு கடன், பிசினஸ் கொண்டு போறதுக்கு. ஆனா அடிப்படை தேவைகள் இல்லாதவனுக்கு அதை கடன் ஆண்டர் கதைக்க இல்லை, அத அவனுக்கு தான தர்மமா கூட நான் கடவுள் கதைக்கிறேன். அவன் இந்த நீதிகள் விளங்குறாங்க. இது 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 திருப்பி தரணும் நீங்கள் எனக்கு அவன் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவனுக்கு என்ன திருப்பி தான் கேட்கிறது. அது நீதி இல்லை. இல்ல நான் 15 வாரம் நான் வேறு ஆட்களுக்கு நீங்க கொடுக்கலாம், நீ பிறகு எனக்கு தரணும். முதல் கொஞ்சம் இது அடிப்படை தேவை பிரச்சனையா இல்லாட்டி இது மேல் மிச்சமா ஏதோ நீ செய்யறியா? இந்த நீதிகள் விளங்கினா அந்த நீதிகளை நாம எங்கள இருக்கின்ற காட்டோடு வேலை செய்து அல்லது நாங்கள் சத்தியம் என்னும் என்ன சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம் என்னும் கச்சை உண்மையில அதனுடைய அந்த அந்த வெரிட்டி VERITY வெரிட்டி வெரிட்டாஸ் என்று நாம சொல்லுவோம். வெரிட்டி வெரிட்டாஸ் வெரிட்டி VERITY வெரிட்டி அதாவது நேர்மை 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 என்னும் பெல்ட், நேர்மை என்ற பெல்ட் அதான் சத்தியம் என்னும் கட்சி என்று தமிழ்ல சத்தியம் என்றதை டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறேன். உண்மையில் அது கூட பொருத்தமானது. நாம உத்தமம் அல்லது நேர்மை அதான் சரியான அந்த பொருள். அதுக்கு நாம உத்தமம் என்ற கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நேர்மையாத்தான் நேர்மையா நாம பல தடவை படிச்சிருக்கோம். கடவுளுக்கு முன்னால ஒரு நேர் படி ஒன்றை நாம பிடிக்க போறோம். அதாவது அவர் தந்திருக்கிற மெஷர்மென்ட் அளவுகோலுக்கு மேல நாம வைக்கிற நம்ம வாழ்க்கை சரியா பொருந்தோம். அதான் நேர்மை கதைக்கிறது. இது நாம நம்ம இதுல மனுஷனுக்கு பார்வைக்கு ஊழியம் செய்யாமல்
கடவுள் பார்க்கிறபடியால அவருக்காக ஊழியம் செய்யும், அவருக்காக வேலை செய்யும். அப்ப இந்த யாரு பார்க்கிறோம் நாம அந்த எங்களோட நேர்மை யாருக்கு முன்னால இருக்குது? கடவுளுக்கு முன்னால. கடவுள் இதை இப்படி சொல்லிட்டு அதையான் இப்படி செய்யற ஆக்கள் பார்க்கறதுக்காக நடிக்க இல்லை. நாங்க பார்க்கிறோமோ பார்க்கலையோ கடவுளுக்கு முன்னால நேர்மையான நடக்கிறேன். அதான் அந்த கச்சை. அது 4 சுவருக்குள்ள இருந்தா என்ன, 40 பேருக்கு முன்னாள் இருந்தா என்ன, நேர்மை எங்கேயும் அதான். அதுதான் அது ஆக்கள் பார்க்கணுமா பார்க்கலையான்னு கடவுள் பார்க்கிறாருன்றது மட்டும்தான் அது பார்க்க. அதனால 2 பேர் நிக்கிறீனும் யோசேப்பும் போத்திவேட்ட மனுஷியும் வேற ஒருவரும் இல்லை. அங்கேயும் நேர்மைதான் கச்சை. அது 50 பேர் வந்திருந்து பார்த்தாலும் நேர்மைதான் கச்சை. உத்தமம் 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 நேர் அப்ரைட். அப்ரைட் என்று நாம் இங்கிலீஷ்ல கதைக்கிறது. அப்ரைட் அப்ரைட். அதனால நாம கடவுள் எப்படி அதை பார்க்கிறார் என்ற பார்வையை பார்த்து அயலவரோட நாம ஈடுபட்டோம் என்றால் அது நேர்மை. அதெல்லாம் ஏசாயா 38:3 எசேக்கியா ராஜா அவன் சுவர்பக்கமா திரும்பி அழைக்கல ஜபிக்கேக்க, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் எவ்வளவு நேர்மையா நடந்ததை மட்டும் நினைச்சுக்கொள்ள. நான் ஆக்களுக்காக நான் மாறி மாறி நடக்க இல்லை. எந்த ஆக்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நீர் அதை எப்படி உங்களுடைய சத்தியத்தின்படி சொல்லுவீரோ அது அந்த நேர்மையில நான் நடக்கிறேன். அதனால என்ற நேர்மையை நினைவு கூறும் என்றான். உண்மையில கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டார். அவன் உத்தமமா நடந்திருந்தான். உத்தமம் என்ற சொல்றது சொல்லு கடவுள் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அதை அப்படியே செய்யறது. அதான் கச்ச பெல்ட். அது ஒரு பீஸ் நமக்கு. அது மேல் பாதியும் கீழ் பாதிக்கு நடுவில் இருக்குது நமக்கு. அரை என்று நாம கதை கேட்கல, அரைவாசிய கதைக்கிறோம் நம்ம. அப்ப எங்கட மேலறையோ கீழறையோ அந்த அறையில கட்டி இருக்கிறது நேர்மைதான். கடவுளுடைய பக்கமா இருந்தாலும் சரி, மனுஷத்த பக்கமா இருந்தாலும் சரி, கடவுள் என்னத்தை அதுல குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை மட்டும் நாங்கள் செய்திருவோம். அதை ஆக்கள் பார்க்கணுமோ எவர் பார்க்கலையோ கடவுள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால நாம அப்படி நடந்து அந்த கிருபை இருந்தா நாம அதை காட்டுவோம். கட்டாயம் யோசேப்பை வேறொருவரும் பார்க்கல, கடவுள் மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தவர். யோசேப் ஆதியாகம் எழுதியல கர்த்தர் ஆதியாகமத்தை எழுத வச்சவர். ஆகிய மோசைக்கு என்னென்று தெரியும், ஜோசேப்பும் போத்திவாரும் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தது. என்னென்று போத்திவாருடைய மனுஷன் போத்திவார்ட்ட மனுஷி இப்படி எல்லாம் செய்தது. அங்க ஜோசேப்பு கடவுளுக்கு எதிராக நான் என்னென்று பாவம் செய்வேன் கதைச்சார் என்று மோசைக்கு என்னென்று தெரிஞ்சாரு. கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருந்து அவர் சொன்னார் இப்படித்தான் நடந்தது, எழுது அது என்ன விளங்குதோ விளங்குதோ. எசேக்கியாவுக்கு வேணுமெண்டா சொல்லியிருக்கலாம், ஐயா நீ ஏசாயா நீ சொல்லிட்டு போனோன்னு நான் சுவர் பக்கமா திரும்பி நான் இப்படித்தான் ஜெபிச்சேன். நான் ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் எவ்வளவு உத்தமமா நடந்தேன்றதை மட்டும் ஞாபகம் பண்ணும். அதனால நீ வளவுதான்றதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் சொல்லி உமா திருப்பி அனுப்பி இருக்கிறார். இப்படித்தான் நான் ஜெபிச்சேன். என்னன்றா இப்பதானே சொல்லி பண்ண கடவுளை திருப்பி அனுப்பி இருக்கிறார், உன்னை மாத்த போற என்ன செய்யறது? ஐயோ நீங்க சொல்லிட்டு போனோம் சுவர் பக்கமா திரும்பி ஆண்டவரே இந்த எவ்வளவு உத்தமமா உமக்கு முன்பாக வாழ்ந்தானதை மட்டும் நினைச்சு கொள்ள மாட்டேன். ஆண்டவர் அதை வேணும்னா ஏசாயா எழுதியிருக்கலாம். ஆனா யோசேப்பு உத்தமமா நடந்தான்ன்றது என்னென்று எழுதப்பட்டது. அப்ப என்ன இங்க நடக்குது? கர்த்தர் ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையையும் அவர் எவ்வளவு ஸ்கேன் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால கண்ட மக்கள் எவன் பார்க்கிறானோ பார்க்கலையோ தனிமையில் இருந்தாலும் கடவுள் சொன்னபடி நேர்மையா நடந்து கொண்டிருக்கிறாங்களா மட்டும்தான் அவருக்கு. அது இருந்தா கட்டாயம் வெளிக்கு வராத மறைபொருள் ஒன்றும் இல்லை. நிச்சயமா அது கூரைக்கு மேல சொல்லப்படும். என்ன அந்த விஷயம், யோசேப்பினுடைய விஷயத்தை கடவுள் கூரைக்கு மேல நிறைய உலகம் முழுக்க சொல்லிக் கொண்டிருக்காரு இப்ப இன்றைக்கு வரைக்கும். அந்த நேர்மை எவ்வளவு என்பது. அதனால தேவனுடைய முழு சர்வாயுதத்தை நாம அணிஞ்சிருப்போமாக. அணிஞ்சிருந்தா கட்டாயம் தெரியும் வெளியில். அதில் ஏமாற்ற வேண்டாம், ப்ரூஃப் பண்ணி காட்டு. கத்தராமே இந்த சத்தியங்களை தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இறுதி பாடலுக்கு எழுந்திருப்போம்.